ரைட்டா அடிச்சா பழுகுலாம் விழுந்து போடும். என்ன இருங்க, ஏங்க நவருங்க, ஏங்க நவருங்க, ஏங்க சொல்லுங்க, அது என்னது? என்னதுங்க அது? அர்த்தம் அது பள்ளியே இல்லையா? ஆமா, தவறு நடந்திருக்கு. ஆனா அந்த ஹோட்டல்காரங்கனால இல்ல, அந்த கத்துறானே அந்த கபோதினால. என்னங்க சொல்றீங்க? சாப்பாட்டுல பள்ளி விழுந்திருக்குன்னு ஆதங்கத்துல கத்துறாரு, அவரை போய் தவறு சொல்றீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதாவது என்ன நடந்திருக்குன்னா, கோயம்புத்தூர் RS புரத்துல பாத்தீங்கன்னா கோவை பிரியாணி அப்படின்னு ஒரு கடை இருக்கு. அங்க ஒரு 4 பேர் போயிருந்திருக்காங்க. அவங்க போகும்போதே ஒரு பிளான், அதாவது அந்த கடையில போய் நல்லா சாப்பிட்டு போடணும், சாப்பிட்ட காசுக்கு காசும் கொடுக்க கூடாது, அவங்கள மிரட்டி அவங்கள இருந்து கொஞ்சம் காசு அபகரிச்சுட்டு வந்து. அது எப்படின்னு அவங்க யோசிச்சதுக்கு அவங்க போட்ட பிளான் தான் என்னன்னா, அவங்க போகும்போதே ஒரு செத்த பள்ளி ஒண்ணு அவங்க பையில வச்சு எடுத்துட்டு போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த 4 பேர்ல ஒருத்தரோட இலையில உள்ள அந்த குழம்புல பாத்தீங்கன்னா அந்த பள்ளியை தூக்கி போட்டுவிட்டு, பாத்தியா பள்ளி கிடக்குது, பள்ளியை கொடுத்து கொல்ல பாக்குறீங்களான்னு பெரிய சலம்பல கிளப்பி விடுறாங்க. அதாவது இவங்க கொண்டு வந்த பள்ளியை எடுத்து குழம்புல விட்டுவிட்டு, அதாவது ஹோட்டல்காரங்க வந்து பள்ளியை போட்டு சமைச்ச மாதிரி ஒரு சலம்பல பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேர் பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாம காசை புடுங்கிறதுக்காண்டி அங்க சாப்பிட்டவங்க எல்லாரையும் போயிட்டு, ஐயோ சாப்பிடாதீங்க, குழம்புல பள்ளி விழுந்து கிடக்கு, அந்த குழம்பு தான் உங்களுக்கு ஊத்தி இருப்பாங்க, ஐயோ உடம்புக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, 108 கூப்பிடு. ஆமா, ஏதோ சாப்பிடாதீங்க, அதே குழம்பு தான் கொடுத்தாங்க. என்னங்க சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க அந்த பள்ளி கொண்டு வந்தாங்களா, அந்த பள்ளியோட பெடக் சைஸ் மூளை மண்டையில இருந்திருந்தா கூட ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஹோட்டல்லே இந்த மாதிரி தற்கொலை பேலுக வருவாங்கன்னு சொல்லிட்டு CCTV கேமரா வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வச்சிருக்க மாட்டாங்க. அந்த CCTV ஃபுட்டேஜ்ல பக்காவா பதிவாயிருக்கு. இவங்க தான் அந்த பள்ளியை எடுத்து கொண்டாந்து அந்த பள்ளியை இலையில போட்டு, இவங்க சவுண்ட் ஓவரா விட்டு இவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணது லைட்டா அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு தெரிஞ்சு போய் CCTV ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்திருக்காப்ல, அதுல கப்பைஸ் அடிச்சு. இப்ப அந்த 4 பேர்ல அந்த 4 கூட்டு களவாணிகள்ல 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லுங்க, என்னங்க சொல்லுங்க, என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றீங்க? இது கோயம்புத்தூர்ல சில வாரத்துக்கு முன்னாடி நடந்தது தான். முடிஞ்ச அளவு எந்த விதமான வியாபாரம் பண்ணாலும் சரி, முடிஞ்ச அளவு அட்லீஸ்ட் ஒரு CCTV கேமராவது மாட்டிருங்க. அது எந்த லெவல் ஸ்கேலா இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது பிக் ஸ்கேலா இருந்தாலும் சரி, ஸ்மால் ஸ்கேலா இருந்தாலும் சரி, அதாவது நீங்க பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி, சின்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, முடிஞ்ச அளவு அந்த கேமராவை மாட்டி. அது கண்டிப்பா திருட்டு பயலுக இந்த மாதிரி சல்லி பயல்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாற்ற உதவும்.